ஸ்ரீராம நவமி இன்னைக்கு எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த கோயில் பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மாவால் கட்டப்பட்டது. ஸ்ரீராம நவமிக்காக அம்மா இந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அம்மா இந்த கோவிலை கட்டி முடிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா உள்ள பார்த்திங்கன்னா ராமர், சீத்தை, லக்ஷ்மணா, ஆஞ்சநேயர் எல்லாரையும் நம்ம பார்க்கலாம். இங்கே கோயிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த நுழைவாயில் வழியாக உள்ளே போயிட்டு இந்த பக்கம் கோயிலை போய் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த வாயில் வழியாக நம்ம வெளியில் வந்துடலாம். ஏன்னா இன்றைக்கி ஸ்ரீராம நவமின்றதுனால கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க அம்மா. இந்த நுழைவாயில் வழியாக உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிரம்மாண்டமான யானையை பார்க்கலாம். யானை எப்பயுமே பார்த்தீங்கன்னா விநாயகர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ விநாயகருக்கு பதிலாக அம்மா நுழைவாயிலில் 2 யானையை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கையில் பண்ணது அதை பார்த்தீங்கன்னா அம்மா கையில் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுவாங்க. அம்மா பொழுதுபோக்குன்னு சொன்னாவே எல்லாம் கையில் பண்ணணும். கடையில் வாங்குறத விட கையில் செஞ்சு அதை நான் வச்சு பார்க்குறது எனக்கு ஒரு மனசு திருப்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விநாயகருக்காக இந்த 2 யானையும் நுழைவாயிலில் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற இது பார்த்திங்களா கொடிமரம். இதை நம்ம எப்பயுமே நம்ம கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது கொடிமரத்தை பார்த்துட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஒரு நுழைவாயிலில் ஒரு சின்ன விளக்கை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நுழைவாயில் வழியாக உள்ளே சாமியை தரிசனம் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான விளக்குகள், பித்தளை விளக்கு, வெள்ளி விளக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த விளக்கு 2மே பார்த்திங்கன்னா என்ன 2ன்னு சொல்ல முடியாது. இது கோவிலில் இருக்கிற நிறைய சாமான்கள், தினசரி கேலண்டர் ஷீட் நம்ம தினம் கிழிச்சு நம்ம வீட்டில் வெளியில் போடுவோம். அந்த ஷீட்டை வச்சு அம்மா ஒன்றா உருட்டி செஞ்சது. வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கூட நான் போடுறேன். இந்த விளக்கு எப்படி செஞ்சுருக்காங்கன்றது கூட இந்த இதை அம்மாவை காட்ட சொல்கிறேன் உங்களுக்கு. இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுக்கு கோல்டு, அதாவது பித்தளை விளக்கு மாதிரி ஒன்று இருக்கணும், ஒன்று வெள்ளி விளக்கு மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அதை செஞ்சாங்க. அதை திரி போட்டு அதில் பார்த்திங்களா விளக்கு எரியிற மாதிரி திரி போட்டு அதில் குங்குமம் விளக்குக்கு லட்சணமாக வச்சு என்ன அழகாக பண்ணியிருக்காங்கன்ற பாருங்களேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வயசுக்கு ஏற்ற வேலைகள், நுணுக்கமான வேலைகள்னே நான் சொல்லுவேன். இந்த விளக்கை பார்த்தாவே எவ்வளோ லக்ஷ்மிகரமாக இருக்குது பார்த்திங்களா. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது படியில் சாமிக்கு வேண்டிய மஞ்சள், குங்குமம், பூக்கள், அதுக்கப்புறம் மாலைகள் எல்லாம் வெளியில் வச்சுருக்குறாங்க. தேங்காய் எல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னாக்க ஒரு கலசம் பார்த்திங்களா, சின்ன கலசம். அதை பண்ணுறதுக்கு எவ்வளோ அம்மா அழகாக சிரமப்பட்டு பண்ணாங்கன்றது நாங்கள் பார்த்தவங்களுக்கு எங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் சாமிக்கு தேவையான நெய்வேத்தியங்கள், லட்டு, மைசூர் பாக்கு, கல்கண்டு, இது எல்லாமே சாமிக்கு நைவேத்தியமாக வச்சுருக்காங்க. உள்ளே இருக்கிற விளக்கு பாருங்களேன், அதுவும் பித்தளை விளக்கு. அதுலேயும் திரி போட்டு விளக்கு எரியிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கோயிலுடைய சைடில் பார்த்திங்கன்னா தோரணங்கள் எவ்வளோ நேர்த்தியாக அதை கோர்த்து என்ன அழகாக போட்டிருக்காங்கன்றது பாருங்களேன். இந்த கோயிலுடைய தூண்கள் இதெல்லாமே வீட்டில் சின்ன மரத்துண்டுகள் இருந்தது. அந்த துண்டை எடுத்து கோல்டு கோட்டிங் கொடுத்து அழகாக வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இதை சொல்லப்போனால் ஜஸ்ட் வீட்டில் இருக்க ஒரு சாக்லேட் பிளாஸ்டிக் பாக்ஸ். அந்த பிளாஸ்டிக் பாக்ஸை வச்சுட்டு அதுக்கு மேலே இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒன்று அம்மாவுடைய கலைநயத்தில் கற்பனையில் உருவான பிரம்மாண்டமான ராமர் கோவில். இதை சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் வரீங்க. வெளியில் வரும்போது பார்க்குறீங்களா ஒரு உண்டி இருக்குது, பார்க்க முடியுதா உங்களால்? இந்த உண்டியை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே காயின் பாருங்கள், சின்ன ஒரு காயின் போடுற மாதிரி எவ்வளோ நேர்த்தியாக செஞ்சு அந்த வயசு நடுங்கிற கையை வச்சுக்கிட்டு என்ன அழகாக கட் பண்ணி இது காயினை வச்சுருக்காங்க. ஸோ அந்த உண்டி பார்த்துட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கொடி மரத்துக்கு பக்கத்தில் கீழே விழுந்து கும்பிட்டுட்டு வெளிவாசல் வழியாக எல்லாம் வெளியில் வந்துடலாம். இந்த கோயில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலுன்னா ஸ்ரீராம நவமி இல்லையா. இன்னைக்கு இந்த நல்ல நாளில்
ராமரை கோயிலுக்கு வந்து எங்கள் மூலியமாக நீங்கள் வந்து தரிசனம் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் வந்து இப்போ நேரடியாக வர முடியலனாலும் இந்த யூடியூப் மூலமாக பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ராமருடைய ஆசீர்வாதம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் என்னுடைய அம்மாவனுடைய வயது பார்த்திங்கன்னா வயது முதிர்ந்தவங்க, அவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். ஹாப்பி ஸ்ரீராம நவமி.